வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 தேர்வர்களுக்கான ஒரு மற்றொரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சற்று முன் 217க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 14/10/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். இதற்கான எக்ஸாம் டேட் 29/1/2023 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கெத்தான போஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா 20,600 அதிகபட்சம் வந்து 75,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 211 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிக்கல் கம்ப்ளையர். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து 5 and 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 217 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் பேமெண்ட் 20,600 அதிகபட்சம் 75,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து 14/10/2021 கொடுத்துருக்காங்க 22. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா 29/1/2023 மார்னிங்கில் வந்து பேப்பர் 1 வந்து இருக்கும். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இது வந்து இருக்கும் சரிங்களா. அல்லது பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் 1 பார்ட் 2 இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து காலையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் மதியானம் பார்த்திங்க அப்படின்னா 2 to 5 PM வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நோ ஏஜ் லிமிட் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் கன்செஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எக்கனாமெட்ரிக்ஸு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸு ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிக்கல் கம்ப்ளையர் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் இதில் பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது முடிச்சதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 150. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக வந்து டிஎன்பிசியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3 எக்ஸாம் வந்து பிசி எம்பிசியில் இருக்கிறவங்க வந்து 3 எக்ஸாம் ஃப்ரீயாக வந்து எழுதிக்கலாம். ஸோ அது வந்து இருக்குது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எல்லாமே OMR மெத்தடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 hours எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் மார்க் 300. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 hours எக்ஸாமினேஷன் சேம் அஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 150 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்ட் ஏல 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பார்ட் பி இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அதிலே வந்து பார்ட் பி. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அதாவது மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 135 and 180 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோயில், உதகமண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இது மாதிரியான இடங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பேஜ் நம்பர் 18லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 20 இது மாதிரிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அல்ஜிப்ரா ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் யூனிட் 2 யூனிட் 3 அடுத்து பார்த்திங்கன்னா வெக்டர் கால்குலஸ் 4th யூனிட்டு 5th யூனிட்டு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டிவைட் பண்ணி வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து இவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸில். அதே மாதிரி யூஜி ஸ்டாண்டர்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க
ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.